மற்றும் சேவையினை சுறுசுறுப்பாக மனதார செய்வேன். நினைவு ஸ்வரூபமாக மாறிடவே முயற்சி செய்வேன் மிக எளிதாக நாள்தோறுமே. உன்னதி முகத்தை அனைவருக்கும் அளிப்பேன் மிக குஷியாக. நடக்கும் நாடகத்தை சாட்சியாய் பார்த்து நடந்திடுவேன் மிக நலமாக. வேறென்ன வேண்டும் இவ்வுலகத்திலே, இந்த இன்பம் போதும் என் நெஞ்சினிலே. ஓம் சாந்தி. 22/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்கள் பரலோக தந்தை உங்களுக்காக உருவாக்குகின்ற உலக அதிசயமான ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள் என்ற போதையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: தந்தையின் சகவாசத்தில் இருப்பதனால் நீங்கள் என்ன பேறுகளை பெறுகின்றீர்கள்? பதில்: தந்தையின் சகவாசத்தில் இருப்பதால் நாங்கள் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான உரிமையை கோருகின்றோம். தந்தையின் சகவாசம் எங்களை அக்கறைக்கு அழைத்துச் செல்கின்றது. பாபா எங்களை தனக்கு உரியவர்களாக ஆக்கி எங்களை ஆஸ்திகர்களாகவும் திரிகால தரிசிகளாகவும், அதாவது முக்காலங்களையும் அறிந்தவர்களாகவும் ஆக்குகின்றார். நாங்கள் படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியையும் அறிந்து கொள்கின்றோம். பாடல்: ஓ மனிதனே, பொறுத்திரு, உனது சந்தோஷ நாட்கள் வர இருக்கின்றன. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நீங்கள் எவர் மீதும் விருப்பமின்மையையோ வெறுப்பையோ கொண்டிருக்கக்கூடாது. கருணையுள்ளவர்களாகி சந்தோஷம் மற்றிருக்கும் ஆத்மாக்களை சந்தோஷம் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். தந்தையை போல மாஸ்டர் அன்பு கடல் ஆகுங்கள். 2. நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்னும் போதையிலும் சந்தோஷத்திலும் நிலைத்திருங்கள். ஒருபோதும் மாயையின் தீய சகவாசத்திற்குள் செல்லாதீர்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாகி ஞானத்தை கிரகியுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் தந்தையை போல் ஆசீர்வாதங்களை அருள்பவராகி மாஸ்டர் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவராகி ஒவ்வொருவரின் இதயத்திற்கும் சௌகரியம் அளிப்பீர்களாக. ஆசீர்வாதங்களின் சொரூபங்களாகவும் தந்தையை போல் ஆசீர்வாதங்களை அருள்பவர்களாகவும் இருக்கும் குழந்தைகள் ஒருபோதும் எவருடைய பலவீனங்களையும் பார்ப்பதில்லை. அவர்கள் எல்லோருக்கும் கருணை காட்டுகின்றார்கள். எப்படி தந்தை தனது இதயத்தில் எவரின் பலவீனங்களையும் ஒருபோதும் வைத்திருப்பதில்லையோ, அதேபோல் ஆசீர்வாதங்களை அருள்பவர்களாக இருக்கும் குழந்தைகள் ஒருபோதும் எவரின் பலவீனங்களையும் கிரகிப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவரின் இதயங்களுக்கும் சௌகரியம் அளிக்கும் மாஸ்டர் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவர்கள் ஆவார்கள். ஆகவே அவர்கள் சகபாடிகளாக இருந்தால் என்ன, அல்லது பிரஜைகளாக இருந்தால் என்ன, எல்லோரும் அவர்களின் புகழை பாடுகின்றார்கள். எல்லோரிடம் இருந்தும் அவர்களுக்காக வெளிப்படும் ஆசீர்வாதமானது நீங்கள் சதா அன்பானவர்களும் ஒத்துழைப்பவர்களும் ஆவீர்கள் என்பதே ஆகும். ஸ்லோகம்: சங்கம யுகத்தில் மென்மையான ஆத்மாக்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவார்கள். அவ்யக்த சமிக்ஞை
சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். உங்களின் பண்புகளை கைவிடுவதன் மூலம் ஒருபோதும் சத்தியத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். நல்ல பண்புகளின் அடையாளம் பணிவாகும். இந்த பணிவானது இலகுவாக இந்த மீள் புதுப்பித்தலை நீங்கள் செய்ய வைக்கின்றது. இந்த ஞானத்தின் சக்தியானது அமைதியும் அன்பும் ஆகும். நீங்கள் கோபத்தை, அறியாமை சக்தியை மிக நன்றாக உங்களின் சம்ஸ்காரம் ஆக்கியுள்ளீர்கள். அத்துடன் நீங்கள் தொடர்ந்தும் அதை பயன்படுத்துகின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் மன்னிப்பு கேட்கின்றீர்கள். அதேபோல் இப்போது ஒவ்வொரு நற்குணத்தையும், இந்த ஞானத்தின் ஒவ்வொரு கருத்தையும் உங்களின் சம்ஸ்காரம் ஆக்குங்கள். நீங்கள் தொடர்ந்து நல்ல பண்புகளை விருத்தி செய்வீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நீ சொல்லும் மகாவாக்கியம் கேட்டுக்கொண்டே ஆவேன் ஒரு மகனாக. நீ தரும் வரதானத்திலே வாழ்வேன் என்றும் சுகமாக. அதிகாலையில் அமிர்த வேளையில் அன்போடுதானே தினம் நினைப்பேன். அதன் பின்புதான் அமிர்த மழையில்